வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நேற்று எனக்காக விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நேற்று நான் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் உங்கள் எல்லாரோட விஷஸ்னால. அண்ட் லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த மந்த் ஃபுல்லாமே ஓபிபி அண்ட் ஃபேவரட் மட்டும் நான் போடுறேன். இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சி எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயங்கும் நீங்களும் பீச்சுக்கு போய் உங்களோட ப்ரீஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. நிறையா விஷயம் ஷேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அவர் உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். இதோட நான் முடித்தேன். ஓகேடா. ஸோ அன்றைக்கி நைட் உங்களால் சுத்தமாக தூங்க முடியல. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தயங்கோட தாட் தான் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணது. அப்படியே நினச்சி ப்ளஷ் ஆகிட்டோம். புரண்டு படுத்துட்ருக்கீங்க. நயா போதும், ஸ்டாப் பண்ணு. எப்போ ஸ்டாப் பண்ணுவ நீ அந்த கிஸ்ஸை நினைக்கிறத? ஐயோ, மறுபடியும் அதுவே வந்துட்டுருக்கே. நயா, இது நல்லதுக்கு இல்லை. போதும். தயாங், உனக்கு எப்படி எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு? சடனாக என் ஃபேஸை கப் பண்ணி ஒரு ஃபீலோட உன் கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் தூங்கினதில்லை. நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் புரண்டுட்ருப்பேன். ஆனால் அழுதுட்டு புரண்டுட்ருப்பேன். பட் இப்போது ஒன்று நினச்சி சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டு புரண்டுட்ருக்கேன். இதை விட லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்க முடியும்? இவ்வளோ நாள் அழுததுக்கப்புறம் ஒரு பையனால் அவன் நிம்மதியாக சிரிக்கிறா, ஷை ஆகுறானா, அவன் லைஃப் மாறிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு என் லைஃப் மாறிடுச்சு. பட் நயா, உன்னால் அதை நினைக்கிறத ஸ்டாப் பண்ண முடியலல்ல? நீ என்ன பொண்ணு? தயங்கும் ஒரு வேளை அதை நினச்சிட்ருப்பாரோ? இல்லை கால் பண்ணி பேசிடலாமா? தயங்க எனக்கு கால் பண்ணுறான். கண்டிப்பாக அவனாலே தூங்க முடியல போல். ஹலோ. ஸோ இப்போ தயங்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. பிகாஸ் உங்கள் வாய்ஸ் அவ்வளோ மெஸ்மரைஸ்டாக இருக்குது அவருக்கு. ஹலோ தயங், என்ன அமைதியாக இருக்கான்? தயங் இருக்கியா? நான் பேசுகிறது கேட்குது, நல்லா கேட்குது. கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். கேட்டுட்டு ஏன் அமைதியாக இருக்க? நீ ஏன் அமைதியாக இருக்கன்னு நினைக்கிற? நான் ரசிச்சிட்ருக்கேன்னு நினைக்கலாம்ல? தயங், என்ன நீங்கள் இன்னும் தூங்கலையா? என்னால் தூங்க முடியல நயா. ஏனே தெரில. லைஃப்பில் எப்படிலாம் வாழணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. என்ன அது ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னு? இன்றைக்கி ஈவினிங்லேருந்து அப்படி தான் இருக்கேன்னா பார்த்துக்கோ. ஏன் கனவில் 2-3 குழந்தையெல்லாம் பிறகுற மாதிரி. யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான். உங்கள் பொண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு தெரியாதா? ஏன்டி பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி பேசும்போது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? அதான் தெரியும்ல, அப்படியே சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம்ல. ஓ, எத்தனை பொண்ணுங்க கிட்ட சார் இப்படி கேட்டிருக்கீங்க? ஏன்டி திடீர்னு மறுபடியும் நான் ஹர்ட் பண்ண போறியா? இல்லை ஏன் இன்னும் தூங்கலை? அதான் சொன்னல. ஆமாம், நீ ஏன்டி இன்னும் தூங்கலை? எனக்கும் தூக்கம் வரல தயங். அப்போ நான் வரட்டா உன்னை பார்க்குறதுக்கு? எந்த டைமுக்கா? இப்போவா? என்ன சொல்கிற தயங்? ப்ளீஸ் நயா, எனக்கு உன் கூட இருக்கணும் போல் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு டைமே பத்தலை. வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு உன்னோட நினப்பு தான். உன் கூடவே இருக்கணும் போல் இருக்குடி. நான் வரவா? உன்னோட வீட்டு டெரஸில் மீட் பண்ணலாமா? என் கூடவே இருக்கணும் போல் இருக்கா தயங்? சரி, அப்போ வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நெயில்ஸை பைட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது. தயாங்க அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் மேலேருந்து கீழே வரையும் பார்த்து சிரிச்சிட்டு மெதுவா ஓகே பைக் எங்கே பார்க்? மெதுவாக மேலே ஏறிவா, அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இந்த பக்கம் வந்து நின்று உங்கள் நெயில்ஸை பைட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக தயங்கும் மேலே வந்துடுறாரு. அவருக்கும் உங்களை பார்த்ததுமே ப்ளஷ் ஆகிடுது. மெதுவாக நடந்து வந்து இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு அவரும் ரொம்ப அமைதியாக இருக்கார். உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது. ரொம்ப நேரமாக நீங்கள் எதுவுமே பேசிக்கல. நீங்கள் அப்படியே உங்கள் நெயில்ஸை கடிச்சிக்கிட்டே. என்ன தயங்க எப்போ பாரு தனத்தனான்னு பேசிக்கிட்டே இருப்பான். ரொம்ப டாக்கட்டிவான டைப். எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கான். தயங், என்னால் இப்போ பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னால் இப்போ உன்னை பார்க்கக்கூட முடியாது.
ஏனே தெரியல, எனக்கு அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்குது. பட் நீ ஏதாவது பேசலாம்ல, நீ தான் தைரியமான ஆளாச்சுல்ல. ஏதாவது பேசி நம்ம 2 பேருக்குள்ளே இப்போ இருக்க எம்பாரசிங்கை எடுத்து விடு தயோங். ஏதாவது பேசு தயோங். நயா, என்னால் எப்படி நயா பேச முடியும்? நான் வேற இன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணிட்டேன் உணர்ச்சி வச்சப்பட்டு. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. டே தயங்கா, எப்போவுமே தொணன்னு பேசிகிட்டு இருப்பியடா. இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? ஏதாவது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், ஏன் நீ அப்படியே அமைதியாக இருக்க? ஒரு ஹாய் கூட என் மூஞ்ச பார்த்து சொல்ல. நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் எப்போவுமே நான் பார்க்க வரும்போது ஹாய் சொல்வீங்கள்ல, இன்றைக்கி என்னாச்சு? ஐயடா, என்னடி புதுசாக வாங்க போங்கன்னு பேசுகிற? இனிமேல் அப்படி பேசினா தானே நல்லாயிருக்கும். புரியலையே, என்ன நான் சொல்கிறேன்? உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கு புரிஞ்சும் நீங்கள் நடிப்பீங்க, அப்படி தானே? நம்ம 2 பேருக்குள்ள சட்டனாக எல்லாமே மாறின மாதிரி இருக்குல்லடி நாயா. நேற்று வர 2 பேரும் வேறு மாதிரி இருந்தோம். இன்றைக்கி சடனாக என்ன ஆச்சுன்னே தெரிலடி. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறதெல்லாம் போய், நம்ம 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். அப்படியா? எனக்கு கொஞ்சம் சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லி தெரியா? எல்லாத்துக்குமே என்னோடய வாயிலிருந்து வார்த்தையே பதில் சொல்லுமா? இப்போது தூங்க முடியாமல் புரண்டுட்டு என்னை பார்க்கணும், என் கூட இருக்கணும்னு வந்தீங்களே, இதுவாக கூட இருக்கலாம். அப்போ தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே திரும்பி நின்று பார்க்குறாரு உங்களை. நீங்கள் இன்னுமே திரும்பி நின்றுட்டு ஒரு பூவை பிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. நயா, இன்னும் எவ்வளோ நேரண்டி அப்படி திரும்பியே நின்றுட்டுருக்க போகிற? தயோங், இனி எவ்வளோ நேரம் அப்படியே திரும்பியே நின்றுட்டுருக்க போகிற? நீங்கள் பேசுங்க, நான் இப்படி நின்று கேட்குறேன். எதுக்கு? ஏன் அப்படி என்ன? இவ்வளோ நாள் வந்துடாத வெக்கம் இப்போ என்னடி? இப்படி வெக்கப்படுற? இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு காரணமா என்னோடய பெண்மை. இதுக்கு மேலே என்னன்னு கேட்காதீங்க, நான் இப்படியே நின்றுக்கிறேன். ஏதோ சொல்கிற, ஆனால் நீ சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குடி. நான் பயந்துட்டேன். என்னோடய பெண்மைன்னு சொன்னதுமே நீ பழைய புக்கு மாதிரி பேசுகிறத அப்படின்னு கிண்டல் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீ பழைய புக்கெலாம் கிடையாது, நீ ரொம்ப அழகான புக்குடி. உன்னை திறந்து படித்தா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கூட நீ ரொம்ப அமைதியாக இருக்க. உன் கூட இருக்கணும் போல தான் இருக்குது, உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போலலாம் இல்லை. அப்படியா? அப்போ நீங்கள் அமைதியாகவே தான் இருக்க போகிறீங்களா? அஃப்கோர்ஸ். உன்னை அப்படியே பார்த்துட்டே நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட, இப்போ பூவை பிச்சுட்ருக்க. பூ பிச்சு முடிஞ்சதுமே எப்படியும் உன் நகத்தை தானே கடிப்ப. அதை பார்த்துட்டு இருந்தால் கூட எனக்கு போதும். அப்போ நீங்கள் எதுவும் பேச மாட்டிங்களா? மௌனமாக உன்னை பார்த்துட்டு இருப்பேன். என்ன நீங்கள் அதுக்கு நான் அமைதியாகவே இருக்க முடியுமா? ஏதாவது பேசலாம்ல? ஓ, அப்போது நான் பேசினாதான் உனக்கு நான் வேல்யூ, இல்லைன்னா நான் வேல்யூ இல்லை, அப்படி தானடி? இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு நீங்கள் என் கூட இருந்தாலே போதும். எவ்வளோ நேரம் வேணாலும் நான் இருப்பேன், எவ்வளோ நேரம் வேணாலும். உண்மையாக என் கூட இருந்தால் போதும். நீங்கள் சொன்னது தான், நீங்கள் அமைதியாக இருந்தாலும் லைஃப் லாங் உங்களை ரசிச்சிட்ருப்பேன் எப்போவுமே. இது கிரிஞ்சா கூட இருக்கலாம், ஆனால் ஏய், நான் தான் சொல்கிறேன்ல நயா, எனக்கு நீ பேசுகிறது பண்ணுறது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரு குறை இல்லடி உங்ககிட்ட, அழுகிறத தவிர. அதை நான் மாற்றிக்கிட்டேன். இனிமேல் அழமாட்டேன். என் லைஃப் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பயப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத அதையும் நான் மாற்றிடுவேன். அண்ட் ஒன் மோர் திங் உங்ககிட்ட நான் உனக்கு கன்வே பண்ணணும். என் பேச்சு, நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். காதல்னு வந்துட்டா நான் இந்த ஜெனரேஷன் கிடையாது. என்னோடய உணர்ச்சிகள், என்னோடய வார்த்தைகள், நான் ஃபீல் பண்ணுறது எல்லாமே பியாண்ட் த வேர்ல்ட். நான் காதல்னு வந்துட்டா வேறு மாதிரி ஆயிடுவேன். அதனால தான் என் வார்த்தைகள் எல்லாம் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு செட் ஆகுமா?
செட் ஆகாமையாடி இப்படி ஒன்று ரசிச்சிட்ருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த ஜெனரேஷன் பொண்ணு கிடையாது. நீ இதெல்லாம் சொல்லணுன்னு அவசியமே இல்லைடி. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? 1 வருஷமாக உன் கூட இருக்கேன். என் கண்ணுக்கு நீ தனியாக தெரிஞ்சிருக்க. உன் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த ஜெனரேஷன் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுதாண்டி நான் உன்னை சூஸே பண்ணேன். நீ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒவ்வொரு டைம் என்னை டீன்னு கூப்பிடும் போதும் எனக்கு வேறு ஃபீல் தருது. எப்படி புருஷன் பொண்டாட்டி மாதிரியா? தயோங், பாத்தியா காலம் எப்படி மாற்றிடுச்சுன்னு. என்னை வாடி பொடின்னு கூப்பிடாதீங்கன்னு கத்திட்டே போனல்லடி. இப்போ பாத்தியா நான் டீ போட்டு கூப்பிட்றதையே உன்னை எப்படி அடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், அடிமை ஆயிட்டந்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஏய் விட்டா நான் கவிதையை எழுதிடுவேன் போலியே. அப்போது உங்களை பற்றி எழுதின கவிதையை நீங்கள் படிக்கலையா? சரி, நான் எல்லாத்தையும் சேர்த்தி அதை தான் சொல்ல வந்தேன்டி. நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே. இப்படியே இருப்போமா இல்லை பர்த்டே அன்னைக்காவது ஏதாவது சொல்வியா? அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே பர்த்டே அன்னைக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் டெய்லியும் பேசிப்பீங்க, டெய்லியும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க. இதே மாதிரி தான் பேசிப்பீங்க, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அழகான பாண்ட் இருக்க மாதிரி. ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு செமஸ்டர்னால இந்த வீக் ஸ்டடி லீவ் மாதிரி விட்டுருப்பாங்க. நீங்கள் மார்னிங்கே புக்கை திறந்து வச்சுட்டு தயாங் கூட பேசிகிட்டு இருப்பீங்க காலில். ஹலோ தயாங், போதுங்க, எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருப்போம்? எக்ஸாமுக்கு வேறு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரட்டா? ஏய் நயா ப்ளீஸ் டி, ஒரு 5 minutes பேசுடி. போகிறதுலையே இருக்க. என்னடி நீ? நீங்கள் எப்போ படிப்பீங்க டாக்டர்? நானாச்சும் பரவாயில்ல, சைக்காலஜிஸ்ட் தான் ஆவேன். பட் நீங்கள் ஒரு உயிரையே காப்பாற்றணும் இல்லையா? நிறையா படிக்கணும். இப்படி என் பின்னாடியே என் கூட பேசிகிட்டே இருக்கணும் போல தான் இருக்கும். ஆனாலும் படிக்கணும்ல, அப்புறம் எப்படி டாக்டர் ஆவீங்க? அதெல்லாம் என்னை பற்றி உனக்கு தெரியாதுடி. நான் அசால்ட்டு எக்ஸாம்லலாம். நீ என்ன பேசுறது? உங்களை விட நான் அதிகமாக பேசவும் மாட்டேன். அப்போ இருந்தும் என் கூட பேசணும் போல் எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு? அதான் நயா எப்போவுமே டிஃப்ரெண்ட் எல்லாத்த விட. ஐ லவ் யூ தயாங். எல்லாரை விட நீ மட்டும்தான் என்னை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற ஆள். சீக்கிரமாக உன் பர்த்டே வரணும். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி உன்னை என்னோட தான் ஆக்கிக்கணும் ஃபார் எவர். தயாங் போதுங்க, ஃபோன் வச்சுட்டு போய் படிங்க. ஹலோ நயா. மோமோ சிஸ்டர், எவ்வளோ நாளாச்சு உங்ககிட்ட பேசி? யார்? என்கிட்டயா? 2 நாள் தான் ஆச்சு நீ என்கிட்ட பேசி. டெய்லியும் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பான். இப்போல்லாம் என்கிட்ட நீ பேசினாலே அவனுக்கு ஜெலஸ் ஆகிடுது. அப்படியா? என்ன சொல்கிறாரு அவர்? ஓ, அவன் இப்போ அவர் ஆயிடுச்சா? இல்லைக்கா, அது சரி, எப்போ எங்கள் வீட்டுக்கு வர? எக்ஸாம் முடிஞ்சதும். இந்த கதையெல்லாம் கிடையாது. தயாங் பர்த்டே அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும், புரியுதா? சரி ஓகே, வந்துட்டா போச்சு. ஐயோ அண்ணி, ஃபோன் என்கிட்ட கொடுங்க. எப்போ பாரு அவகிட்டே பேசிட்டு எனக்கே டைம் பத்தலை. ஓரமாக போங்க. பாத்தியா நயா, உங்ககிட்ட பேசி பேசி டைமே பத்தலையா சாருக்கு. டேய் வந்து படிடா. ஒரு 5 minutes வந்துடுறேன், இருங்க. ஹலோ, நீ ஏன்டி அவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்க? என்னது அவளா? எங்கள் அண்ணிக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க. என்ன தயாங் அவ இவன்னு? அதெல்லாம் அது கண்டுக்காது. நீ சொல்லு, நீ பேசுடி, நான் கேட்குறேன். தயாங் உன்னை வச்சுட்டு உங்களை வெஸ்ட்டுன்னு சொல்ல, உன்னை வெஸ்ட்டுன்னு சொல்கிற. சரி, உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்கிறாதடி. என்னை வச்சுட்டு எல்லாமே பண்ணலாம். நான் டபுள் மீனிங்கில் சொல்லடி. நான் சிங்கிள் மீனிங்கில் தானே சொன்னேன். ஐயோப்பா, ஏதாவது தப்பாக நினச்சேங்கிட்ட. ஹலோ, நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன்? இல்லை, நீ நல்ல பொண்ணு, பசங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி உனக்கு இது பிடிக்காம. நான் என்ன சொல்லியிருக்கேன்? யாருக்காகவும் உங்களை சேஞ்ச் பண்ணிக்காதீங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. எப்பவும் போல் பேசுங்க.
சரியா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என் பர்த்டேக்கு கரெக்டாக 12 மணிக்கு வரேன், கேக் வாங்கிட்டு வரேன், நீ வரமாட்ட. பட் அப்படி இது வராதடி. என் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்டலாம் சொல்லிட்டேன், அவங்க கூட நான் வெளியில் வரேன்னு. அந்த டைமில் நீ வந்தனா உன்னையும் அவாய்ட் பண்ண முடியாது, அவங்களையும். இங்கே பாருங்கள் டாக்டர் சார், நான் சொல்லிட்டேன்ல, நான் இந்த ஜெனரேஷன் பொண்ணு கிடையாது. ஸோ 12 o'clock வந்தெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப். நயா உன்னை டிஸ்டர்ப்னெல்லாம் சொல்லாதடி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்டி. நீ என் லைஃப்பில் எப்போவுமே டிஸ்டர்ப் கிடையாதுடி. தயங், ஆமாம், எப்போவுமே நீ டிஸ்டர்ப் கிடையாது. அந்த வேர்டு மட்டும் யூஸ் பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி சாரி. நான் 12 o'clock கேக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களை பார்ப்பேன். டோன்ட் வெரி. நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். மார்னிங் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துடணும். நைட்டு அங்கே போயிட்டு என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. யூ ஆர் கோயிங் டு பி அ டாக்டர், ஓகே? சரிங்க நயா மேடம், கண்டிப்பாக. நான் எக்ஸாமுக்கு வர சாக்கில் உன்னை பார்க்குறதுக்காக அப்புறம் நீ சொல்ல போகிற அந்த வார்த்தைக்காக வருவேண்டி. என்ன வார்த்தை? ஏய், மறந்துட்டியாடி? என் பர்த்டே அன்னைக்கு முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னியடி, எங்கேயாவது மறந்துடாதடி. பயப்படாதீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக அன்னைக்கு அதுக்காக தான் நான் வெயிட்டிங். சரி, இப்போ போய் படிங்க. எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நம்ம பேசிகிட்டே இருந்தா. ஒரு 2 minutes டி, ப்ளீஸ். முடியாது, நீங்கள் போய் படிங்க. நான் படிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஏன்டேன்னு விட்டுட்டு போகிறேனாயா? ஒரு சாப்டர் படிச்சுட்டாச்சும் வாங்க போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு தயாங்க நினச்சி சிரிச்சுட்டே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக பெல்லாவோட கால் வருது. இவதுக்கு இந்த டைமில் கூப்பிட்றா? இவங்க அப்பா வர இறந்துட்டாங்கல்ல 1 week முன்னாடி. அதுக்கப்புறம் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன். பட் ஹலோ பெல்லா. ஹலோ நயா, வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம். ஏண்டி? நான் உங்கள் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன் நயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில் வர முடியுமா? ஹே, வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கியா? உள்ளவா பெல்லா, ஏன் வெளியில் நின்றுட்டுருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு போயிடுறேன். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறத விட எனக்கு பிடிக்கல. ஸோ வெளியில் வரியா? என்னாச்சு? சரி இரு பெல்லா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெளியில் போனால் பெல்லா அவள் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஏய், என்னாச்சு? நீ தயங்க லவ் பண்ணக்கூடாது, இனிமேல் அவன்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன பெல்லா சொல்கிற? ஆமாடி, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி. உன்னை போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சேன் பாரு. நான் லவ் பண்ணுற பையனையே நீ கரெக்ட் பண்ணுவியா? ஹேய், என்ன பேசுகிற நீ? நீ எப்போ தயங்க லவ்? அவள் என்ன தான் லவ் பண்ணான் ஸ்டார்டிங்கில், சரியா? ஒன்றும் கிடையாது. பட் நீ இடையில பூந்து உன் சிம்பத்திவெல்லாம் சொல்லி அவனை லவ் பண்ண வச்சிட்டல. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன்கிட்ட சிரிக்கக்கூடாது. அவன் வந்தால் அவனை அவாய்ட் பண்ணிட்டு போ. அவன் எனக்கு தான், புரியுதா? பெல்லா என் மேலே என்னது? ஏச்சி, நடிக்காதடி. அழுகாத. அழுது நீ என் தயங்க ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. எப்படிடி? அவன் என்ன லவ் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல ஸ்டார்டிங்லேயே. அசிங்கமே இல்லாமல் அவன்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்க. இப்போது ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடி? ஒரு பொண்ணை லவ் பண்ண பையனை அவளோட ஃப்ரெண்டு கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான். ஆனால் நீ அவன் கூட போய் படுத்துட்டு. பெல்லா இப்படிலாம் பேசாத பெல்லா, எனக்கு பயமாக இருக்கு. யாரு நீ? சென்சிட்டிவான கேர்ளா? சென்சிட்டிவான கேர்ள்னு சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்டே கரெக்ட் பண்ணிட்டலடி. நீங்கள் 2 பேரும் எப்போ லவ் பண்ணீங்க? பண்ணதா தான். பட் தயாங் என்ன பண்ணான்ல, அவன்கிட்ட போய் நீ ரிலேஷன்ஷிப் வச்சுப்பியா? சொல்லு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நெருங்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பெல்லா, என்னால் தயாங் வீட்டெல்லாம் இருக்க முடியாது பெல்லா, அவனாலேயுமே முடியாது. யாரு? அவனாலேயுமே வா. இங்கே பாரு, என்னை அசிங்கமாக பேச வச்சிடாத. அவனை விட்டு போனா போ. இவ்வளோ நாள் தனியாக தானே இருந்த,
உனக்கு எதுக்கிட்ட இப்போ இன்னொரு பையன் கேட்குது? தனியாகவே இரு, அதுதான் உன் தலையெழுத்தை எழுதியிருக்கு. அந்த ஜாக்சன் விட்டுட்டு போனான்ல, அத்தோட மூட்டிக்கிட்டு இருக்க தெரியாதா? உனக்கு இன்னொருத்த வேற கேட்குதா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? தூ, ஒரு ஃப்ரெண்டோட மறுபடியும் எனக்கு அதை தான் சொல்ல தோணுது. தனியாகவே இரு. உன்னோட லைஃப்பில் இன்னொரு பையன் உனக்கு ஹாப்பினஸ் தர வரவே கூடாது. ஏன்னா நீ என் பாய் ஃப்ரெண்டை எடுத்துட்டல்ல. பெல்லா, நீ ஃபிரோஸ் அண்ணாவை தானே லவ் பண்ணிட்டு இருந்த. யார் அவனா? என்னோட தயாங்காக நான் அவனை விட்டுட்டேன். இப்போ என்ன சொல்வ? இப்போ என்னடி சொல்வ? எனக்கு தெரியாது. தயாங் எனக்கு தான். அவனை விட்டுட்டு போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன பண்ணுமுன்னு எனக்கு தெரியாது. டே வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஸோ உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் அழுதுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க. தயாங்கிட்ட இது சொல்லவே கூடாதுன்னு நினச்சிடுறீங்க. ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன விஷயனாலும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க. பட் தயாங்னால நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களோட டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலாக தயாங் பர்த்டே வருது. அந்த அன்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம். ஸோ மார்னிங் நேரமாகவே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக ஜேகே டாக்டர் கோட்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போய் நின்னதுமே, என்ன நயா இன்றைக்கி தயாங் பர்த்டே, இன்றைக்கி நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். எக்ஸாம் முடிச்சதுமே நீ பீச்சுக்கு போயிடுறேன்னு. சரிங்க அண்ணா, தேங்க்யூ. என்ன நீ இன்றைக்கி உன் ஆள் பர்த்டே இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வச்சுருக்க? என்னாச்சு? நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? தயாங் நினச்சி சிரிச்சிட்டு இருந்தியா? ஐயோ இல்லை அண்ணா, அப்படிலாம் இல்லை. இல்லை, வேறு ஏதோ இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அண்ணா, விடுங்களேன் ப்ளீஸ். என்னண்ணாயா, நான் உன்னை தங்கச்சி மாதிரி நினச்சிட்ருக்கேன். என்கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? ஐயோ ஜேகே அண்ணா, அப்படிலாம் இல்லை. அது வந்து எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுமா. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காது. தயாங் இருப்பான், பட் நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பேன். எதாக இருந்தாலும் சொல்லுமா. அண்ணா அது வந்து அன்னைக்கு பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசினது எல்லாமே சொல்லிடுறீங்க. ஜங்குக்கா செம்ம காண்டாகுது. ஓ, இந்த ஐட்டக்கார அம்மா இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களா? அப்போவே நினச்சேன் நீ தயாங் கூட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போகிறான்னு. அப்போவே கூப்பிட்டு 4 காது மேலே வைக்கலான்னு நினச்சேன். நயா, நீ இது ஃபீல் பண்ணாத. அண்ணன்கிட்ட சொல்லிட்டல, நான் அந்த சனினை பார்த்துக்கிறேன். அவள் சரியான ஐட்டம் நயா. ஐயோ அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ இப்படி நல்லவளாகவே இருக்கிறதுனால தான். அவள் அப்படி பேசும்போது 4 காது மேலே போட்டிருக்கலாம்ல. அவள் சரியானவன் நயா, சரியான ஐட்டம். அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? ஃபிரோஸ் தானே லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ கழட்டி விட்டுட்டா. இத்தனைக்கும் அந்த ஃபிரோஸ்ன்ற பையன் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அப்படி பார்த்துக்கிட்டான். இப்போ அவங்க அப்பா இறந்தக்கப்புறம், தேவெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தயாங்கோட அழகை பார்த்து மயங்கி தயாங்கிட்ட வரான்னு நினைக்கிறேன். நயா, நீ இதை நினச்சி அழுதுட்டு இருக்காதம்மா. எப்போவுமே உண்மையான லவ்க்கு தான் வேல்யூ. இது மாதிரி எச்ச லவ்லாம் ஒரு டே கூட இருக்காது. தயாங்க பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் உன்னை விட்டுலாம் போக மாட்டான். இல்லை, எனக்குமே நம்பிக்கை இருக்குது. தட்ஸ் மை சிஸ்டர். இந்த ஸ்பிரிட்டோடவே போய் எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புரியுதா? கண்டிப்பாக அண்ணா. உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிகிட்டே தயாங்க பார்த்தா அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. வழியில் வரவங்க எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க தயாங்க்கு. நீங்கள் அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. மிச்சவங்கெல்லாம் உங்களுக்கு பிளர்ராக தெரியுறாங்க. இது வந்துட்டான் என்னோடய ஹார்ட்டை பறிக்கிறதுக்கு. தயாங், நீ எவ்வளோ அழகு. ஹார்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உன் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உன்னோட பர்த்டேவும் கூட. லுக், எவ்வளோ ஸ்பெஷல்ண்ணா. உன்னை விட இன்றைக்கி நான் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் பர்த்டே பாய் நீ தான். ரொம்ப அழகு தயாங். என் லைஃப்லேயே அழகாக்க வந்தவனே, சீக்கிரம் என்கிட்ட வந்துடு. எந்த ஒரு இதுவும் நம்மளை பிரிக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் பெல்லா அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போனதுலேருந்து நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படியாவது நீ கிடச்சிடணும் என் லைஃப்பில். ஐ லவ் யூ தயாங், ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ப்ரப்போஸ் பண்ணி நான் முழுசாக என்னோட தாக்கிக்கு வேண்டாம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனவே டியர்ஸோடு பார்த்துட்ருக்கீங்க. தயாங் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கணத்தை லைட்டாக அப்படி தட்டுறான். ஒய்
தயோங் நான் அது வந்து ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? லேட்டாக வந்துட்டேன், கரெக்ட் டைமுக்கு தானே வந்துருக்கேன். சொல்லப்போனால் 10 மினிட்ஸ் முன்னாடியே ஓடி வந்தேனேடி. எங்கேயாவது எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாமல், உங்ககிட்ட என்னோடய பர்த்டே விஷ் கேட்க முடியாமல் நீ எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவியோன்னு. அது வந்து எங்கே என்னோடய விஷயம் எங்கே சொல்கிற, எதுக்கு கத்துறீங்க? அப்போ தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே மச்சான் இன்னைக்கு என்ன லவ்வு, டீ அமைதியாக இருங்கடா. நயா என்னம்மா பார்த்துட்ருக்க? நாங்கள் என்ன தான் விஷ் பண்ணாலும் தயாங்க்கு நீ விஷ் பண்ண மாதிரி வருமா? டீ அவளே சையான பொண்ணு, நீங்கள் இப்படி பேசி பேசி அவள் ஓடிட போகிறா. தயாங் நான் அப்புறமா சொன்னல. டீ சனினுங்களா தள்ளி போங்கடா. நயா ஏன் நில்றி, சொல்லிட்டு போடி. வெயிட் பண்ணணுமா என்ன உனக்கு? தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக போய் அவரோட செஸ்ட்டில் சாஞ்சுக்கிறீங்க. ஐ திங்க் இதுதான் என்னோடய பர்ஃபெக்டான என்னோடய விஷயம் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறி. அது வந்து எக்ஸாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டு வருவீங்களா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தருவேணும், புரியுதா? என்ன இதில் விஷயம் காணும்? அதான் சொன்னல, உங்களோட எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக 2 மணிக்கு கேட் கிட்டே வந்துடுவீங்களா? நான் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன்னா திரும்பி வந்து விடவே மாட்டேனா, புரியுதா? என்னடி? ஓகே, எப்போவுமே நீங்கள் தானே எனக்கு ஃபாய்ட் கிஸ் தருவீங்க, எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டுறீங்க. பட் உங்களுக்கு எட்டவே இல்லை. தயாங்க அப்படி குனிறாரு. அப்படி தாண்டி. ஐயோ, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. திமிரு பிடிச்சடி கல்லஞ்சக்காரி. ஒரு விஷ் பண்ணுறதுக்கு உன் நாக்கு சொல்லிக்குமாடி? நான் பண்ண மாட்டேன்னா சொன்னேன். நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, ஓகே அப்படின்னு சொன்னதுமே தயாங்க உங்களை பார்த்து சிரிச்சுட்டே எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறாரு. நீங்களும் ரொம்ப ஹாப்பினஸோடவே எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. பட் பெல்லா மட்டும் உங்களை முறைச்சி பார்த்துட்டே எழுதிட்டுருக்கா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நல்லா எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு ஓடி வரீங்க. பார்த்தா கரெக்டாக கேட் கிட்ட தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. உங்களை பார்த்ததுமே எல்லோரும் செம்மையாக கத்துறாங்க. அதனால உங்களுக்கு ஷைனஸ் தாங்க முடியாமல் நீங்கள் அப்படியே கீழே குனிச்சிட்டே தயாங்கிட்ட வந்துட்டு, தயாங் என்ன போகலாமா? அதுக்கு முன்னாடி விஷ் பண்ணிடுறியா? ஏன் இவ்வளோ அவசரம்? உங்கள் பர்த்டே எப்படி போச்சு? அதெல்லாம் சூப்பராக போச்சுடி. நீ ஏன்டி பே பண்ணிட்டுருக்க? போகலாமா? பைக் எடுத்துகிட்டு வரட்டா? ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, போகலாம். 5 மினிட்ஸில் என்னடி ஆக போகுது? ஒன்றுமே ஆகாதுல்லடி. என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிடிச்சது கூட நடக்கலாம். அப்போ இங்கேயே சொல்ல போறியா? இங்கே வா, என் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்ன. சொல்லிட்டு அங்கே போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சொல்லு. நான் அவனை திரும்பி நின்றுக்கிட்டுமா? தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு திரும்பி நிற்கிறீங்க. டே எல்லாரும் கத்துங்கடா. சிங்கிளாகவே சுற்றிட்டு இருந்த நம்ம தயாங்கோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஸோ எல்லோரும் கற்றுங்க பார்க்கலாம். டீ அப்படியே நடந்த மாதிரி கெடுத்து விடாதீங்கடா. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து சொல்கிறேன். நயா போகலாமா? இதுக்கு மேலே இருந்தால் நீ அழுதுருவா போலே. சரி பைக் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது தயாங் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பைக் இப்படி தள்ளிட்டே உங்ககிட்ட வராரு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்தா ஜேகே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் தராரு. போயிட்டு வரான்னா ஆல் தி பெஸ்ட். நீ ஹாப்பியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா? இதே மாதிரி இருங்க எப்போவுமே. தேங்க்யூ அண்ணா அப்படின்னு நீங்கள் பைக்கில் ஏறலான்னு போகும்போது தயாங் பெல்லா தயாங் உன்னதான் என்ன பெல்லா? அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். என்னை வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? பெல்லா நான் உங்ககிட்ட பேசல. தயாங் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் என்னை ட்ராப் பண்ண முடியுமா? அப்போ தயாங் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. ஜேகே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தேன்.
அன்றைக்கி என்னடி பண்ண? டி ஜேகே எதுக்குடா இப்போ கத்துற? இல்லைடா தயாங், உனக்கு இவளை பற்றி தெரியாது. இவன் அன்றைக்கி என்ன பண்ணா தெரியுமா? நயா அண்ணா வேணாம் அண்ணா ப்ளீஸ், அவருக்கு அது தெரிய வேணாம். என்ன நயா? பெல்லா, சி உனக்கு அசிங்கமாக இல்லை? ஜேகே அப்பா இறந்துருக்காரு, அவளே அந்த வேதனையில் இருப்பா, நீ ஏன்டா? என்ன பெல்லா? என்ன திடீர்னு என்ன ட்ராப் பண்ண சொல்கிற? இல்லை, லாஸ்ட் வீக் நீ என்னை ட்ராப் பண்ணல, அம்மா உன்னை பார்த்துட்டாங்க, இப்போ உன் கூட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதுதான் தயோங். தயோங், லாஸ்ட் வீக் நீ பெல்லாவை அவங்க அப்பா இறந்துட்டாங்களேடி, அதனால் ஏதோ பார்ட் டைம் ஜாப் போகிறா போல், தனியாக ரோட்டில் நின்றுட்டு இருந்தாளா, அதான் கூட்டிகிட்டு போய் விட்டு வந்தேன். ஓ சரி. நயா உனக்கு ஓகேனா நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரட்டுமா? என்ன தயாங், உனக்கு ஓகேனா நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரட்டுமாடி? தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அவனவே பார்த்துட்ருக்கீங்க டியர்ஸோட. பெல்லா அப்படியே கிட்ட வந்து நின்றுட்டு, தயாங் ஒர்க்குக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் ப்ளீஸ் தயாங், உனக்கு வேறு இன்றைக்கி பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ டி. தயாங் நீ எதுக்கு அவ்வளோ டீன்னு கூப்பிடுற? நயா நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டுமா? அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம். தயாங் அப்படின்னு நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க அவரோட கையை நல்லா பிடிச்சிட்டு. அப்போ பெல்லா அப்படியே, தயாங் என்ன தயாங் ஏதாவது ப்ராப்ளமா? சரி ஓகே. இல்லை பெல்லா, நான் ட்ராப் பண்ணுறேன், நீ வண்டியில் ஏறு. வந்துடுறேன் ஒரு 20 மினிட்ஸில். என்ன நயா? சரி. நயா நீ என்னம்மா சரின்னு சொல்லிட்டு இருக்க? தயாங் இவ்வளோ எதுக்கு நீ போய் ட்ராப் பண்ணணும்? உனக்கு தான் 1008 ஆம்பளைங்க இருப்பாங்கள்ல, அவனுங்களுக்கு கால் பண்ணு, உன்னை பைக்கில் என்ன கார்லேயே கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் ஜேகே இப்படிலாம் என்ன பேசிட்ட? அப்படி என்ன நான் உனக்கு பண்ணேன்? ஜேகே நான் என்னடா சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்கே அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அந்த சோகத்தில் இருப்பான்னு சொல்கிறேன்ல. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்களாடா ஜேகே? தயாங் பின் என்னடா? ஆம்பளை காரு அப்படி இப்படின்னு அசிங்கமா? பெல்லா நீ வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். தயாங் நயா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, நான் அவளை விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் விடாமல் அவர் கையே பிடிச்சிட்ருக்கீங்க. பெல்லாவும் ஏறி உட்காந்துடுறா. உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ தயாங் மெதுவாக உங்கள் கையை அப்படியே எடுத்து விடுறாரு. உங்களுக்கு அப்படி இருக்கு அந்த மினிட்டு, ஏதோ இடிஞ்சே போன மாதிரி. தயாங் நான் வந்துடுறேன். நீ எதுவும் பயப்படாதடி, நான் வரேன். என்ன தயாங் என்னம்மா? நீங்கள் வர மாதிரி இருந்தால் நம்ம எப்போவுமே மீட் பண்ணுற பீச்சுக்கு வந்துடுறீங்களா? நான் அங்கே தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரி நான் வந்துடுறேன். நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் எவ்வளோ நேரம் ஆனாலும். சரிடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். நீங்கள் அவனவே பார்த்துட்ருக்கீங்க போகிறவரை. பெல்லா திரும்பி ஒரு லுக்கை விடுவா பாருங்கள், அதுலேயே நீங்கள் நொந்துடுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நயா ஏன் நயா அவளை ஏன் அவள் கூட போக விட்ட? இல்லை அண்ணா விடுங்க, அவளுக்கும் அப்பா இல்லை, அவள் வந்து கேட்டுட்டா பாவம், அதான் தயாங் அந்த கில்ட்டினஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை நயா, இருந்தாலும் அவள் சரியானவ, அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் என் தயாங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனோட கண்மணிக்காக அவன் வருவான். நீங்கள் எனக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி பீச்சில் போட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? போட்டுக்குள்ளே கேக்லாம் இருக்கும்ல, நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஒயிட் போட்டில் ஒயிட் ஃப்ளவர்லாம் வச்சு ஒயிட் கேக்கும் வச்சாச்சு. இனி நீ போகிறதும் தயாங் வந்து அவனுக்கு ரிங்கு போட்டுவிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். சரி அப்போ நான் கிளம்பட்டா? இருநாயா இப்போவே போய் என்ன பண்ணுவ? எனக்கு அவன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு அந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ நீங்கள் தயாங்காக நடு பீச்சில் ஒரு போட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த போட் ஃபுல்லாக ஒயிட் கலர் லைட்ஸ்லேயும் ஒயிட் ஃப்ளார்ஸ்லேயும் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நைட் டைமில் கரெக்டாக தயாங் வரும்போது ப்ரப்போஸ் பண்ணலான்னு நீங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்தா அட்மையர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. டைம் 4 o'clock ஆகிடுச்சா?
ஐயோ! சீக்கிரமா வா தயோங். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாடி போகிறதுக்கு முன்னாடி. எவ்வளோ நேரம் ஆகுமோ நீ வர்றதுக்கு? ஆனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த பயம் எனக்கு பிடிக்கல. இந்த பயம் உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்த மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல அந்த பயம். சீக்கிரமாக இந்த பயத்துலேருந்து நீ என்கிட்ட வந்து என்னை காப்பாற்று தயோங். சீக்கிரமாக வா, சீக்கிரமாக வா தயோங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஸோ கேக்கு கேண்டில் எகெயின் வச்சுட்டு ஸோ அப்படியே டைம் 6 and 7 ஆகிடுது. இருட்டிருச்சு, இன்னும் வரல. இவ்வளோ நேரம் நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்த தயோங், உனக்கு ஃபோன் பண்ணாமல். இப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ எடுக்கணும். உனக்காக வந்துட்டுருக்கேன்டி நயான்னு சொல்லணும். ஆமாம் அப்படின்னு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃபு. உங்களுக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்விட்ச் ஆஃபா தயோங்? இன்னுமே பயமாக இருக்குது தயோங். எனக்கு காப்பாது தயோங். ஒரு மாதிரி மனசுலாம் வலிக்க ஆரம்பிக்குது. என்ன? பெல்லாக்கு கால் பண்ணி பார்க்கலாம். பெல்லாக்கு ஸ்விட்ச். தயோங் பயமா இருக்கு தயோங். நயா, நீ எது கலகுற? உன்னோட கண்மணி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க தயோங். நயா நீ அழுக்காத. அவனோட கண்மணியை பார்க்குறக்காக அவன் சீக்கிரமாக வருவான். நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஜேகே அண்ணாக்கு கால் பண்ணலாம். ஹலோ அண்ணா தயோங் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அண்ணா? அவன் வந்துட்டுருக்கானா கூட எனக்கு தெரியல. நான் எங்கள் நடுக்கடலில். ஓ நயா, நானும் கால் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருதுமா. நீ அங்கேருந்து கிளம்புமா. இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். அவன் வருவான் அண்ணா, அவன் வருவான் தானே. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என் கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்களா? நயா நான் வேணா நேரில் வரட்டுமா? இல்லை அண்ணா, நீங்கள் வராதீங்க ப்ளீஸ். என்கிட்ட ஃபோனில் மட்டும் கொஞ்ச நேரம் தயோங் வருவான்னு மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். அவன் வருவான், அவன் உனக்காகன்னு ஏதாவது சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏதாவது. தனியாக இருக்க மாதிரி இருக்கு அண்ணா. நயா நீ அழுகாதம்மா, எதுவும் நடக்கலை. எதுவும் நடக்கலை தானேண்ணா? அதாம்மா, எதுவும் நடக்கலை. தயாங் உனக்காக வந்துட்டுருக்கான். நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு கண்ணத்தோட. தயாங் எனக்காக வந்துட்டுருக்கான்ல. ஓகே, தயாங் எனக்காக வந்துட்டுருக்கான். ஆனால் ஒரு மாதிரி பயமாக இருக்குண்ணா. நயா, நான் நேரில் வரேன்னு சொல்கிறேன்லம்மா. நான் நேரில் வரேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னா இருமா, நான் பெல்லாவோட அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன். சரி ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் 10 o'clock ஆகுது. உங்கள் வீட்டிலேருந்து கால் வர ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எதுவுமே எடுக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அப்பா ஜேகே கிட்டே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஒரு போட்டில் ஏறி உங்களோட போட்டுக்கு வராரு. உங்களுக்கு அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகிடுது. நயா என்னம்மா? இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க? என்னம்மா? அப்பா, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா? என் தயாங் வரல அப்பா. என்னம்மா? ஏதாவது தப்பான முடிவு? இல்லை அப்படிலாம் இல்லைப்பா. தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு தயாங் சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். என்ன நயா சொல்கிற? ஆமாப்பா, 2 பேரும் லவ் பண்ணுறோம். நான் லவ் சொல்லணும்னு அவன் வெயிட் பண்ணான். பர்த்டே வேறு. இன்றைக்கி அவன் பர்த்டேவும் வந்துருச்சு. நைட்டு 12 o'clock ஆக போகுது. பட் அவன் இன்னும் காணும்ப்பா. அப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இந்த பயமோட ஃபீலிங் எனக்கு பிடிக்கலப்பா. நயா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? பிரச்சனையா? என்ன பிரச்சனையாக இருக்கும்ப்பா? தயாங்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? தயாங்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்லப்பா. அந்த பெல்லா கூட போனா அவள் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப், இவன் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. இரு, ஜேகே கால் பண்ணுறான்.
ஹலோ ஹலோ அண்ணா. அது நயா, நீ கிளம்பி வீட்டுக்கு போமா. ஆ, வீட்டுக்கா? என்ன அண்ணா? அப்போ தயாங் சேஃபாக தான் இருக்கான். அவன் நீ வீட்டுக்கு போமா. தயாங்க வர சொல்லுங்க அண்ணா. அவன் சேஃபாக தானே இருக்கான். அவங்கள வர சொல்கிறீங்களா? நான் இன்னுமே இங்கே தான் இருக்கேன். அப்பா கூட என்னை தேடி வந்துட்டார். அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். அவர் முன்னாடியே நான் என் லவ்வை கன்ஃபெஸ் பண்ணிக்கிறேன். இல்லைம்மா, அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு மேலே. நீ உன் வீட்டுக்கு போ. மெதுவாக சொல்லிக்கலாம் அண்ணன். என்னது, வீட்டுக்கு போயிட்டானா? வீட்டுக்கு? ஹலோ நயா. நயா, வீட்டுக்கு எதுக்கு போனா? அவனுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதா? நயா, நான் சொல்கிறது கேளு. நீ இப்போ கிளம்பி வீட்டுக்கு போ. டைம் பாரு, 1 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறது நல்லதில்லை. நம்ம காலேஜில் பேசிக்கலாம். நீ போ. என்னன்னா சொல்கிறீங்க? ஏன் வீட்டுக்கு போனா? என் மேலே எது கோவமா அவனுக்கு? நயா, அவன் தான் சொல்ல சொன்னான் உன்னை வீட்டுக்கு போக சொல்லி. என்ன அவன் சொல்ல சொன்னானா? அப்போ அவன் சொல்ல மாட்டானா? அவன் சொல்லக்கூட மாட்டானா நீ வீட்டுக்கு போனேன்? உங்களை வச்சு சொல்லியிருக்கான். நயா, நீ போமா ஃபஸ்ட்டு. நீ போ. என்ன? அப்பா தயங்க என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டான்ப்பா. அப்பா அவனுக்கு என்ன பிடிக்கலையா? இல்லைப்பா, அவன் வீட்டுக்கு போக சொல்லிட்டான்ல. நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். ஆனால் என்ன ஆயிருக்கும்ப்பா? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு தனியாக தவிக்க விட்டுட்டு அவன் போயிட்டான். அப்பா, ஏதாவது நான் தான் சொன்னேன்லம்மா. அவங்க வீட்டில் அவங்க அண்ணி கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும். அதனால தான் அவன் சொல்லிருப்பான். ஆமாம், கரெக்டு தான்ப்பா. அவங்க வீட்டில் வேறு அடிக்கடி பிரச்சனை வரும். அதனால அதை சால்வ் பண்ண போயிட்டான் போல். அவன் பர்த்டே அன்னைக்கு கூட அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போல். சரி, நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம். போயிட்டு நான் அவன்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன். கூட்டிகிட்டு போகிறீங்களாப்பா? நயா, என்ன ஆச்சு நயா? இல்லை, இன்றைக்கி ஒரு மாதிரி ஆசையாக இருந்தானா. என் லைஃபு ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி இப்படின்னு எனக்கு தெரியும். சந்தோஷமாக இருந்தாலே யாருக்கோ பிடிக்காது. ஏதாவது ஒன்று நடந்துரும்னு நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. என் லைஃப்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலப்பா, அப்படியே தான் இருக்குது. நான் தான் ஃபேக் ஃபீலிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் சீன்ஸ் பிரிட்டியர்னு ஒன்று சொல்வேனே, அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சரி வாங்க போகலாம். நயா, ஏன் நயா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசுகிற? இல்லைப்பா, நான் என் வாழ்க்கையை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. தயங்கோட பர்த்டே அன்றைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவனுக்குமே கஷ்டமாக இருக்கும்ல. என் வாயிலிருந்து நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தான். இன்றைக்கி கூட குதிச்சான். பட் அவனால் அதை கேட்க முடியாமலே அவன் பர்த்டே ஸ்பெண்ட் ஆகிடுச்சில்ல. பாவம். நான் நாளைக்கே அவன்கிட்ட கன்ஃபர்ன்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்க கூட்டிகிட்டு போயிடுறீங்க. பட் உங்களுக்கு இன்னுமே பெயினாக இருக்குது, ரொம்ப வலிக்குது. வீட்டுக்கு போய்ட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. தயங்க கால் பண்ணால் எடுக்கவே மாட்றான். பிஸினே வந்துட்டுருக்கு. ஸோ நேரில் போய் பேசலான்னு பார்த்தாலும் தயங்க வீட்லேயே இருக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப மூட் அவுட் ஆகி வீட்லேயே இருக்கீங்க. என்ன ஆயிருக்கும்? நான் ஏதாவது தப்பு இது பண்ணிட்டேனா? ஏன் 1 வீக்காக என் காலை அவாய்ட் பண்ணுறான்? ஏன் எனக்கு ஒன்றும் புரியலையே. பயம் இன்க்ரீஸ் ஆக அப்படியே செத்துடலாம் போல இருக்கே. என்ன ஆயிருக்கும் என் தயங்கு? ஏதாவது பண்ணி பேசலான்னு ட்ரை பண்ணா என்னால் எங்கேயுமே அவனை பார்க்க முடியல, அவனை ஃபீல் கூட பண்ண முடியலையே. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பெயின் தாங்க முடியாமல் படுத்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே சண்டேனால உங்களால் ரொம்ப கஷ்டத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போகிறீங்க. அங்கே போயிட்டு மனசு விட்டு அழுகிறீங்க. டாடி, நான் சொன்னது தான் டாடி. அவன் மனசில் என்ன இருக்குது, இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா தெரியல.
அவன் எனக்கா இல்லையான்னு ஃபைனலாக ஏதாவது பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. எனக்கு டெய்லியும் அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அவன் என்னோடதா, என்னோட முதுகெலும்புலேருந்து நீங்கள் அவனை செஞ்சீங்களா அப்படின்னு ஓடிட்டே இருக்கு. ப்ளீஸ், அவன் என்னோடது இல்லைன்னா எனக்கு அதையும் காட்டிடுங்க ப்ளீஸ். ஆனால் அவன் எனக்கு கொடுத்துருங்க டாடி. என்னை ஹர்ட் பண்ணாதீங்க. அவன் என்னோடது இல்லைன்னு காட்டி. இந்த ஒரு வாரமாக அவன் நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். என் கால் எடுக்கலை. நான் நேரில் போனால் என்கிட்ட பேச முடியறதில்லை. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுல் ஸ்டாப் வைங்க. இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்கணும். அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எல்லாத்துக்குமே எனக்கு இன்றைக்கி ஆன்சர் தெரிஞ்சாகணும். ஆமாம், உங்களை நம்பி தான் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். எனக்கு எப்படியாவது நான் தயங்க பார்த்து உனக்கு என்னாச்சுன்னு நான் கேட்பேன். அப்போ நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெலாம் தொடச்சிட்டு வெளியில் நடந்து வரீங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக ஜேகே பைக்கில் வந்துட்டு, நயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னா, தயங்க ஏன் அவாய்ட் பண்ணுறான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், ஏன் என் காலில் எடுக்க மாட்டான், என் மேலே ஏதாவது கோவமான்னு ஏதாவது சொன்னானா? நீங்கள் அவனை பார்த்தீங்களா? நயா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலம்மா. என்ன என்ன நடந்துச்சு, என்ன எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அண்ணா, என்ன ஆச்சுண்ணா? அண்ணா, பயமாக இருக்குது. என்னண்ணா? இல்லைண்ணா, அது வந்து அன்றைக்கி பெல்லா அவனை கூட்டிகிட்டு போனான்ல. ஆமாம். அப்போது பெல்லா தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. என்னண்ணா? பெல்லா தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அவனும் அக்செப்ட் பண்ணிட்டாமா. அண்ணா, என்னண்ணா இந்த மாதிரி சொல்லியா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்க சொன்னானா? போங்கண்ணா நீங்கள். நான் இப்போ தான் சர்ச் விட்டு வந்தேன். ஆல்ரெடி ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கேன். நீங்களும் என்னை ப்ராங்க் பண்ணாதீங்க. இல்லைண்ணாயா, நான் சொல்கிறது உண்மைதான். அவங்க 2 பேரையும் நான் ஒன்றா பார்த்தேன் தேட்டரில். அண்ணா, என்ன அப்படி சொல்லி எதுவும் ரியாக்ட் பண்ணலன்னா, தேட்டரில் ஒன்றா பார்த்தேன் அப்படிலாம் சொல்ல சொன்னானா? சரியான ஃப்ராடு. எந்த விஷயத்தில் விளையாடணுன்னு தெரியாது. அண்ணா, நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அவன் பர்த்டேக்கு நான் டக்குன்னு விஷ் பண்ணல, கொஞ்சம் அலைய விட்டேன்ல, அதுதான். அலைய விட்டுட்டேனாமா. அந்த கோவத்தில் இப்படிலாம் நான் வேணும்னே பண்ணிகிட்ருக்கான். எங்கே நின்றுட்டுருக்கான் அந்த ஃப்ராடு? கண்ணு கலங்கிடுச்சு, எனக்கு கை கூட நழுங்குது பாருங்க. கூப்பிட்டு சொல்லுங்க அவனை. நயா, நான் சொல்கிறது உண்மைம்மா. என் தயாங்க பற்றி எனக்கு தெரியும்ண்ணா. அவன் கண்ணில் நான் உண்மையான காதலை பார்த்தேன். என்கிட்ட விளையாடாதீங்க, நான் போகணும். என்ன, நான் கிளம்புறேன், காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போகும்போது மழை செம்மையாக பெய்யுது. நீங்கள் அப்படியே தயாங்க கொடுத்த அம்பர்லா தான் உங்கள் கூட எப்போவுமே வச்சுருப்பீங்க. இப்போன்னு பார்த்து தான் மழை வருமா? ஒரு வேளை தனியாக இருக்கேன், தயாங்கோட கொடை இருக்குது அப்படின்னு இந்த மழை ஞாபகப்படுத்துதோ என்னவோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க கொடைக்குள்ள. ஷோ, ரோடு க்ராஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்போ தான் இப்படி ஹெவி டிராஃபிக்காக இருக்கணுமா? டிராஃபிக் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிருந்துருக்கலாமே. மழை வேறு இப்படி பெய்யுது. எப்படிண்ணா? தயாங் அப்படின்னு ஒரு இடத்த ஸ்டார் ஆகி ஷாக்காக பார்க்குறீங்க. உங்கள் அம்பரில் அப்படி உங்கள் கையை விட்டு கீழே விழுகுது. அதோடு உங்கள் ட்ரஸ்ட், உங்கள் நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து கீழே விழுகுது. பார்த்தா பெல்லா அந்த ரெயின்னால் தயாங்க டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் பைக்கில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நல்லா பேசி சிரிச்சிட்டோம். பெல்லா தயாங்கோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டோம். அப்படி இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே உங்கள் ஹார்ட் சுக்குநூறாக உடஞ்சி போகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கையெல்லாம் நடுக்கத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ஏ பெல்லா, அமைதியாடுறி. ஏய், எல்லாரும் இருக்காங்க, எதுக்கு இப்படி கன்னத்தையே எச்சி பண்ணிட்டுருக்க? உன் அதட்ட எச்சி பண்ணலான் தான் நினச்சேன். நீ சொன்ன மாதிரி இங்கே எல்லாரும் இருக்காங்க. எப்படி? அதான் உன் கன்னத்தை எச்சி பண்ணிகிட்ருக்கான். ஏய் பெல்லா, அமைதியாக இறி. தயாங்
அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல. அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ப்ரோக்கன் ஆகி மெதுவாக உங்கள் பேக்லேருந்து ஃபோன் எடுத்து தயாவுக்கு டயல் பண்ணுறீங்க. அவனை பார்த்துட்டே உங்கள் ஃபோனும் மலையில் நனையுது. ஏய், நயா வேற கால் பண்ணுறா. இவதுக்கு இப்போ கால் பண்ணுறா? அந்த சனியை உன்னை விடவே விடாது தயாங். ஏ, அப்படிலாம் சொல்லாத. அவன் என்னோடய ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? கட் பண்ணி விட அந்த சனியினை. ஏய் இரு. ஹலோ ஹலோ நயா, எங்கே இருக்க தயாங்? கேக்கலடி. எங்கே எங்கே இருக்க தயாங்? எங்கே இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? ஏய் இர்ரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். மச்சான் என்னடா, வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பேக்கெட்குள்ளே வைக்கிறாரு. உங்களுக்கு இடிஞ்சே போயிடுது. அந்த ஃபோன் உங்கள் கையிலேருந்து கீழே விழுந்துடுது. நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. தயாங்